எனக்கு முடி ரொம்ப கொட்டிக்கிட்டே இருக்குது. புது முடி வளரவும் மாட்டேங்குது. ரொம்ப ஹேர் ரொம்ப கொட்டி கொட்டி தலையில பால்ட்னஸ்ஸா இருக்குது. எனக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகணும். புது முடி வளரணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இந்த பேக்கை வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3, 4 மந்த்ஸ் ரெகுலராக எடுத்துக்கும்போது, உங்களோட கொட்டின முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்டாப் ஆகி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி, அந்த இடத்துல புது முடியெல்லாம் நல்லா க்ரோத் ஆகி, உங்கள் முடி நல்லா அடர்த்தியா மாத்துறதுக்கு ரொம்பயுமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பேக் தான் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி ரொம்ப கொட்டுது, எனக்கு வளரவே மாட்டேங்குது, இருக்கிற முடி ரொம்ப கொட்டிக்கிட்டே போகுது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களோட கொட்டுற முடி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி புது முடி வந்து உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும். புது முடி வளரும் போது உங்கள் முடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடர்த்தியாகவும் நீளமாகவும் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இந்த பேக்கை நீங்கள் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கும் போது உங்களோட ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகி புது ஹேர் வளர்ந்து நல்லா நீளமாக அடர்த்தியாக உங்கள் முடி கண்டிப்பாக மாறும். அதனால் இந்த பேக் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இது நடக்கும். நீங்கள் ஒரு வீக்லி ஒரு ட்வைஸாவது இந்த பேக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் முடியும் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஹேர் பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்குறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முளை சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தான். செம்பருத்தி பூ வந்து நீங்கள் ஒரு 20 பூ வரைக்கும் உங்கள் தலைக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அவ்வளோ கிடைக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ, நீங்கள் 2 தான் கிடைச்சிருக்குன்னா கூட நீங்கள் எடுத்துகிட்டு இலையை கொஞ்சம் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். எனக்கு பூவே கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் இந்த பூவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இலையை வந்து நீங்கள் செம்பருத்தி இலைகளை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ கிடைச்ச அளவு பூவை எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற காம்பையும் மகரந்தத்தையும் தனியாக பிச்சுட்டு பூவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ செம்பருத்தி பூ சேர்க்கறனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடியை வந்து ட்ரைனஸ்லேருந்து காப்பாற்றும், முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், நல்ல ஒரு சில்கியாக மாற்றும் ஹேரை. இது கூட நான் செகண்டாக எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலைகள் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் பூ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கனால இலைகள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் பூ கம்மியாக சேர்க்குறீங்க அப்படின்னா இலைகள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். பூவில் இருக்கிற அதே பெனிஃபிட் தாங்க இலையிலையும் இருக்குது. ரெண்டுமே நல்லா வலுவழுப்பாக நம்ம ஹேருக்கு நேச்சுரல் ஷாம்பு மாதிரி இருக்கும். நம்ம ஹேரை வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாக கண்டிஷ்னர், நமக்கு ஷாம்பு கண்டிஷ்னர் போட்ட ஒரு எஃபெக்டை இந்த செம்பருத்தி பூவும் இலையும் நமக்கு கொடுக்கும். இதில் விட்டமின் சி இருக்கனால நம்ம ஹேரை வந்து நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் மாற்றும். இப்போ இந்த இலையெல்லாம் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். ஹேரை ஷைனிங்காக மாற்றுறதுக்கும் இந்த செம்பருத்தி இலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பூ கம்மியாக கிடச்சா இலையை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுத்துகிட்டு இப்படி வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் அடுத்ததாக எடுத்துக்கிட்டது வேப்பலை தாங்க, நீம் லீஃப் தான். இப்போ வேப்பலை எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சீசனில் நம்ம நிறையா ஹேர் பேக்குகள் யூஸ் பண்ணுறோம். அதில் சிலது சேரும், சிலது சேராது. அப்போ நம்ம அந்த பேக்குகளோடு அந்த கொஞ்சம் வேப்பலையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேரை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். நமக்கு கோல்டு காஃப்னு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஹேர் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இச்சிங்னஸ்ஸு, டேண்ட்ரஃப், இந்த மாதிரி அலர்ஜி, இந்த ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த நீம் லீஃப் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும், ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. டேண்ட்ரஃபை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு இந்த நீம் லீஃப் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. இது நான் ஒரு 5 கொப்பு அளவுக்கு இன்றைக்கி எடுத்திருக்கேன் கொத்து. அதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த பேக் அரைக்க எடுத்துக்கிட்ட தண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தோல் ஊற வச்ச தண்ணி தாங்க. ஆனியன் பீல் பண்ண வாட்டர் தான். நான் நைட்டே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வெங்காயத்தோலை தண்ணி ஊற்றி ஊற வச்சு இப்போ காலையில் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய கலரெல்லாம் நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி தண்ணியோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வெங்காயத்தோலையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்க முடியாதுன்றவங்க இந்த மாதிரி தோலை கூட நம்ம தண்ணியில் வச்சு அந்த பேக் அரைக்கிறதுக்கு அந்த தண்ணிகளை யூஸ் பண்ணி நம்ம வந்து
நம்ம ஹேரை வந்து பெனிஃபிட் ஆக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் சேர்த்தா நம்ம ஹேருக்கு என்ன பெனிஃபிட்டோ அதே அளவு பெனிஃபிட் இந்த வெங்காய தோலுலையும் இருக்குங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B6, C, சல்ஃபர், கால்சியம்ன்ற சத்தெல்லாம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன வயசுலேயே ஒயிட் ஹேரு அதெல்லாம் வந்துடுது இல்லையா, அதை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த வெங்காயம் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக நான் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் தண்ணி வந்து அந்த வெங்காயத்தோல் ஊற வச்ச தண்ணி மட்டும்தான் சேர்த்தேன். நான் கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த பேக்கை ஃபில்ட்ரு பண்ண போகிறதில்ல, நான் அப்படியே தான் ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா இது பார்க்கவே அப்படியே கொலன்னு ஒரு ஷாம்பு மாதிரி ஒரு எஃபெக்டில் சூப்பரான ஒரு ஹேர் பேக்காக இருக்குது. அதனால் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணலாம். நான் எப்பயும் சேர்க்குற மாதிரி இன்றைக்கி நான் ஹேருக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆயில், நான் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன், ஹெர்பல் ஆயில், அதை நான் இன்றைக்கி வந்து இந்த பேக்கில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. ஆயில் வந்து நம்ம எதுக்காக சேர்த்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் பாதுகாத்துக்கிறதுக்காக தான் நம்ம பேக்கில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு, ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் ஆயில் இருக்கணும். ட்ரை ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணிக்கணும். ஸ்கேல்ப்புக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம வந்து ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு நியூ ஹேர் ப்ரொமோட் ஆகிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும். இன்னொன்று ஏதாவது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இச்சிங் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது, தலையில் எனக்கு ஏதாவது கட்டி இருக்குது, பரு வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா நமக்கு ஸ்கேல்ப்பில் தான் வரும். அப்போ வந்து நம்ம பேக்கை வந்து ஸ்கேல்ப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து க்யூர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்கேல்ப்பில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஹேருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ இந்த பேக்கை வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ்ன்னு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கும்போது என்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி அந்த இடத்துல புது முடி வளர்கிறத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான பெனிஃபிட்டான ஒரு ஹேர் பேக் தான் இது. நம்ம இதில் சேர்த்துருக்கிற செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை ட்ரைனஸ்லேருந்து க்யூர் பண்ணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப ட்ரையானா தான் நமக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்தாலே நம்ம ஹேர் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து ஃபஸ்ட்டு சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றணும், ட்ரைனஸை போக்கணும்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்னா செம்பருத்தி பூவும் இலையும் தான். அடுத்து இந்த நீம் லீஃப் பார்த்திங்கன்னா அதோட என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஹேரில் இருக்கக்கூடிய அதர் ப்ராப்ளம்ஸ், அதாவது இச்சிங்னஸ்ஸு, டேண்ட்ரஃப் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நான் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஹேர் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் ஷாம்புவோ சீயக்காயோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை. ஏன்னா நமக்கு செம்பருத்தி பூ இலை சேர்த்துருக்கனால அதுவே நல்லா வலுவலுன்னு ஒரு ஷாம்பு ஒரு ஃபீலிங்கில் இருந்துச்சு. அதனால் ஹேரை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஒரு கண்டிஷ்னர் போட்டு ஒரு எஃபெக்டில் ஹேரை நமக்கு கொடுத்துருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேரை வந்து நல்லா அடர்த்தியாகவும் காட்டியிருக்கு. நீங்களும் இந்த பேக்கை 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஹேரில் வைக்காதீங்க, ரொம்ப ஹேர் ட்ரை ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் நீங்கள் உங்கள் ஹேரில் பார்க்கலாம். நல்லா அடர்த்தியாகவும் தெரியும், புது முடியும் நல்லா வளரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் முல்லைச்சாரலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து கண்டினியூஸாக கிடைக்கும். மறக்காமல் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.